ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஆம்ப்ளிஃபையர் ரீவொர்க்காக வந்திருக்கு. இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 8000 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இதில் என்ன ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, கஸ்டமர் வந்து அதிகமாக பாட்டு போடுறதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எரிஞ்சு போச்சு. ஸோ அது என்ன ரீசன்னால எரிஞ்சு போச்சுன்னு தெரில. ஐசி நல்ல ஃபால்ட்டாக எதனால ஃபால்ட்டுன்னு தெரில. டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இந்த சின்ன சைஸ், அதாவது மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார் ஒரு 12012 24024 போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். யூஎஸ்பி ப்ளேயோடு தான் ஆன் ஆகுது. பட் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகலை. ஸோ என்ன ரீசன் தெரியல. ஆம்ப் பத்தலையா என்னன்னு தெரியல. இது வந்து ஜஸ்ட் 3 ஆம்ப் உள்ளது தான் 24024. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எஸ்டிகே போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வாய்ஸ்க்கு தனியாக எஸ்டிகே போர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு போல் வந்து நம்ம ரெகுலர் ஆம்ப் 4 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் எஸ்டிகே போர்டும் அப்புறம் 2 ஃபைட் போர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்காக அத்தனை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இதில் பிக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க 2. ஸோ இதுலேருந்து தான் பவர் சப்ளை வந்து எல்லாத்துக்குமே போகுது. ஆம்புக்கும் யூஎஸ்பி போர்டுக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இதுலேருந்து தான் வந்து ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் ஆகி போகிட்டு இருக்குது. ஸோ இதில் பாஸ் ட்ரிபிள் எல்லா செக்ஷனும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிரச்சனை கிடையாது. இதில் வந்து ஒரு கெய்னர் போர்டு வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஏசி டு டிசி கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து போயிருந்தது. ஸோ ஃபியூஸை வந்து மாற்றிருக்கோம். அதே போல் வந்து லைனிங் வந்து செக் பண்ணிவிட்டோம். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக லைனிங் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்தெந்த வயர் எங்கெங்கே இருக்குன்ட்டு, ஏன்னா திருப்பி நம்ம ரீகனெக்ட் பண்ணல இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஹைட்ராக் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கேன். இது 24024 அப்புறம் 12012 டியூவல் சப்ளை, அதாவது 10 ஆம்பும் இருக்குது, 5 ஆம்பும் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். இது வெயிட்டே வந்து அப் டு 5.7 kg வந்துச்சு. இந்த எஸ்டிகே போர்டு வந்து மோனோ போர்டு இது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு லைனுமே கொடுக்கல. அவங்க ஃபஸ்ட்டு இது தான் ஊஃபருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் லைன் எதுவும் இல்லாமல் எம்டியாக இருந்துச்சு. இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்பீக்கர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இல்லை வாய்ஸ்க்கு மட்டும் அந்த லைன் எக்ஸ்ட்ரா போர்டு எதுவுமே வைக்கல. அதே போல் 2 ஃபைட் போர்டு 100 வாட்ஸ் மோனோ அந்த ஊஃபருக்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கஸ்டமர் ஓகே தான். பட் என்னென்னா, இதை கொடுத்து மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் ஓடி இருக்கும். ஒரு வாரம் போனதில் திருப்பி வந்து ஐசி டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன ரீசன் பார்க்க முடியல. ஏன்னா வந்து அவங்க ஹெவி சவுண்ட் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா வண்டியில் யூஸ் பண்ணுறது, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, வண்டியில் யூஸ் பண்ணக்கூடியது. ஈவன் ரெகுலராக அதில் இருக்கிற 5 ஆம்ப் ஃபியூஸில் எடுத்துகிட்டு 10 ஆம்ப் ஃபியூஸ் போட்டு கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ஒயரிங் கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்கும் ஸ்லீவ்ஸும் போட்டிருந்தோம். பட் எப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த 10 ஃபைட் போர்டு வாங்கியிருந்தேன். இந்த 10 ஃபைட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகேஷ் எலக்ட்ரானிக்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவங்க வெப்சைட்டில். ஸோ உங்கள் இது வந்து குவாலிட்டியாகவே இருந்தது போர்டு. இப்போ எதுக்காகனா, எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரிங்க், அதாவது இந்த அலுமினியம் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கு இடம் கிடையாது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே கைட்டிட்டு கரெக்டாக வந்து ஸ்க்ரூ போட்டுட்டேன். அதே போல் இந்த பிளேட்டில் வந்து லைட்டாக ஹீட் சிங்க்கு லைட்டாக தடவிட்டு ஓட்டிட்டேன். ஸோ நமக்கு அந்த ஹீட் சிங்க் இல்லாமல் இருந்தது, அதையும் ஓட்டியாச்சு. இப்போ வந்து இந்த போர்டை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஸ்க்ரூக்கும் ஃபுல் டைட் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டாம். ஃபுல் டைட் கொடுத்தா மட்டுமே தான் அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏறும். இப்போது போர்டு வந்து பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிச்சு, பவர் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் லைன் மட்டும் ஒவ்வொன்றா கொடுக்கணும். அவுட்புட் லைன் மட்டும் ஒவ்வொன்றா பார்த்து கொடுக்கணும். ஸோ செட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.